எக்ஸுக்கு லெஸ் தெனாவோ அல்லது ஈக்குவலாவோ இருக்கணும். ஓகே, அதான் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு வந்து CEIL சி த ரிட்டர்ன் த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அல்லது எக்ஸை விட பெருசாக இருக்கணும், பட் ஸ்மாலஸ்ட் இன்டீஜராக இருக்கணும். ஓகே, ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் எக்ஸை விட ஸ்மாலஸ்ட் இன்டீஜராக இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிஷன்ஸ். ஓகே, எக்ஸுடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னா 26.7. ஓகே, இது என்னென்னு வச்சுக்கிறோம், 27 நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, 27 கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸை விட பெருசாக இருக்கணும் அல்லது எக்ஸை விட ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, இதுதான் கண்டிஷன். அப்போது இதுக்கு என்ன 26.7 அதை 26ன்னு வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். 26 வச்சாலும் சரி அல்லது 27 வச்சாலும் சரி, மைனஸில் இருக்கனால ஓகே நோ ப்ராப்ளம், 26ன்னு வச்சுக்கலாம், அதோடைய வேல்யூ 26. த நெக்ஸ்ட் ஒன் 20 minus 23. வாட் இஸ் தட்? minus 23. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் 26.7 இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இதனுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -23 இருக்குது. ஓகே, -23 வச்சாலும் இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகே, அதனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். த ரிசல்ட் ரிட்டர்ன் த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான். ஓகே, 26.7 இருக்கு இல்லையா, அதுக்கு கம்மியாக இருக்க வேல்யூஸ் தான். ஸோ 26 அப்படின்னு வச்சாலும் கம்மி தான், 23 அப்படின்னு வச்சாலும் இட் இஸ் அ கம்மி வேல்யூ தான். ஓகே, ஸோ இது வந்து சீல் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் SQRT, இது ஸ்கொயர் ரூட் எக்ஸ், கொடுத்துருக்கிற வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. ஸ்கொயர் ரூட்னா என்ன? இப்போ 25 ஸ்கொயர் ரூட் என்ன? 5. 81 ஸ்கொயர் ரூட் 9. 49 ஸ்கொயர் ரூட் 7. 4 ஸ்கொயர் ரூட் 2. ஸோ இப்படி கண்டுபிடிக்கிறது தான் ஸ்கொயர் ரூட். இது வந்து நம்ம ஈஸியாக வாயில் போடக்கூடிய நம்பர்ஸ். இதே 725 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட் இஸ் எ வெரி டிஃபிகல்ட் நோ. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேயா, ஈஸியாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன். வாட் இஸ் கம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்? The value returned by function may be used as an argument for another function in a nested manner. Okay, அதாவது a value returned by a function may be used as an argument for another function. ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுது ஒரு வேல்யூஸ் அப்படின்னா அந்த வேல்யூஸ் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு பேர் நெஸ்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் கால்ட் ஆஸ் அ காம்போசிஷன் ஆர் நெஸ்டட். ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுது, அந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூஸ் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், if we wish to take a numeric value or an expression as an input from the user, we take the input string from the user using the function input function. Okay, input அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம், அந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ எடுத்து ப்ரோக்ராம் இன்னொரு இடத்துல இன்புட்டாக யூஸ் பண்ணிக்குது. ஓகே, இது ஒரு கம்போசிஷன் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் எவாலுவேட் ஃபங்க்ஷன் ஒரு example of the composition function. Okay, n1 equal to evaluate input enter the number. இங்கே நம்பர் கொடுக்குறோம், இந்த நம்பரை என்ன பண்ணிக்கிறது எடுத்து இன்னொரு இடத்துல இன்புட்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இது வந்து கம்போசிஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைத்தான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் ஆர் ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். when a function call itself is known as recursion function. recursion works like லூப்னு என்ன, திரும்ப திரும்ப ஆக்சஸ் ஆகிட்டே இருக்கிறது. பட் சம்டைம்ஸ் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ் டு யூஸ் ரெக்கர்ஷன் தேன் லூப்பை விட இந்த ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் இட் இஸ் அ வெரி வெரி சென்ஸோட இருக்கிறது. ஓகே, அதாவது மோர் நாலேஜ், ஓகே, டேலண்ட், சூப்பர்ப் அப்படின்னு சொல்லலாம். யூ கேன் கன்வெர்ட் எனி லூப் டு ரெக்கர்ஷன். எந்த லூப்பையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஒரு ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷனை நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எ ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் கால் இட் செல்ஃப் இமேஜின் எ ப்ராசஸ் would iterate infinitely if not stopped by some conditions. ஓகே, சில டைமில் நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது, கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஓகே,